ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? சளி பிடிச்சிதுன்னா, நெஞ்சு சளி நிறைய பேருக்கு பயங்கரமாக இருக்கும். இரும்ப முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சளி தொல்லை தீரவே தீராதும்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே நல்லது. நல்லா நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்கன்னா லைட்டாக சளி இருந்தாலும் வந்துடும். சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லது. வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பாருப்பா, கொஞ்சம் கடுகு, அரிசி கொஞ்சம், எல்லாம் ஒட்டுக்க வறுக்கணும் இல்லையா? அதனால் ஒட்டுக்க கொட்டிடலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக தனியா, ஜீரகம் கொஞ்சம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து கொஞ்சம், கொஞ்சமாக வெந்தயம்ப்பா. அடுத்தா பார்த்திங்கன்னா வரமிளகா, கருவேப்பிலை இது தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை இது கூட சரி இது கூட போட்டுக்கலாம். ஓகே, ஒட்டுக்க வறுத்து எடுத்துக்கலாமா? வந்து அடுப்பில் வச்சு அளவாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம்ப்பா. எண்ணெய்லாம் எதுவும் தேவையில்ல, அப்படியே வெறும் வடைச்சட்டிலே வறுத்துக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓமப்பொடி ஓமம் இந்த முறுக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, ஓமம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேணும்னா திப்பிலி கொஞ்சம், சுக்கு, இது மூணுமும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நான் அதெல்லாம் போடல. ஓமம், சுக்கு, திப்பிலி இது சும்மா ஒரு துளி போட்டுக்கிட்டால் அது சூப்பராக இருக்கணும். என்கிட்ட இல்லைப்பா, அதனால தான் நான் வாய் வார்த்தையாக சொல்லிடுறேன். ஓகேப்பா, ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அரிசிலாம் பொரிஞ்சிச்சு பார்த்திங்களா? கடுகு பொரிஞ்சிகிட்டே இருக்குது. ரொம்ப தீஞ்சிராமல் அப்புறம் தீய வடரும் இல்லையா? சிம்மிலே வச்சு கிளறி எடுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது குழம்பு தாளிக்கிறது பார்க்கலாம்ப்பா. வாங்கப்பா, குழம்பு தாளித்து விடுறது எப்படின்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் வந்து நீங்கள் காரக்குழம்புக்கு எவ்வளோ ஊற்றணுமோ அதுமாரி போதுங்க. இது வந்து காரக்குழம்பு மாடல் தான். நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான தாளிப்பு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து தண்ணியில் புளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சரிங்களா? சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஊற வச்சுட்டேன். அடுத்தா பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளிப்பா தாளித்து விட்டுக்கலாம். வாங்கப்பா, எண்ணெய் வந்து நல்லா நிறைய காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இது மூணுமே ஒட்டுக்க கொட்டிக்கலாம். நான் அந்த பொடி அரைக்க போயிட்டேங்களா, எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சி போச்சு. தக்காளியும் போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி போட்ட உடனே லைட்டாக உப்பு தூவிக்கலாம். இந்த தக்காளி வணங்கட்டும். கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வணங்கட்டுப்பா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி இதில் கொட்டிக்கலாம்ப்பா. நம்ம எவ்வளோ வடிச்சோமோ அத்தனை பொடியும் கொட்டிக்கலாம். எண்ணெயில் வந்து வணங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். சூப்பராக இருக்கும். மனமே வந்து நல்லா செம்மையாக அழகாக இருக்குது. செம்ம வாசனை. அப்படியே இப்படியே எடுத்து சாப்பிட்லாமான்னு தோணுது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா.
இப்போ இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா நான் புளி வந்து கரைச்சி சக்கையை எடுத்துகிட்டேன். இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, ஏன்னா மிளகு அதிலே வரமிளகா இதெல்லாம் இருக்குது இல்லையா, காரம் அதில் இருக்கும். இன்னும் உப்பு போடல. உப்பு போட்டுட்டு கிளறி விட்டு குடிச்சு பாருங்கள். உப்பு நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருக்கு இல்லையா, கொஞ்சம் தக்காளி இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து குடிச்சு பாருங்கள். காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சரிங்களா? மஞ்சத்தூள் போடணும், போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். எனக்கு வந்து காரம் பத்தலைப்பா, நான் சாப்பிட்டு பார்த்தேன். உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரமும் போடணும். நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா அந்த மிளகாயோட விட்டுடலாம். இல்லைன்னா இந்த 2 மிளகா சேர்த்து போட்டு நீங்கள் அரைக்கிற வேணாலும் அதோட வணக்கி போட்டு அரைச்சிக்கலாம். வறுக்கும் போதே போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் உங்களுக்கே தன்னை போல் அந்த பக்குவம்லாம் வந்துடும். இதை கூட்டலாமா அதை குறைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து காரம் பத்தலை அப்படிங்கிறதால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்ப்பா. ஓகே, நல்லா கொதிக்கிட்டோம். நான் வந்து சும்மா கொஞ்சமாக தான்ப்பா கூட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் நிறைய வைக்கணும் அப்படின்னா அந்தந்த பொருளே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி நிறைய வச்சுக்கோங்க. யாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது வைக்கும்போது நல்லா பழகிடும். ஆனால் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சளிக்கு அவ்வளோ நல்லதுப்பா. ஓகே, நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா? கொதிக்க பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரோட மாறு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா? நான் உப்பு போடலப்பா, மிளகாத்தூள்லாம் போதுமானு, காரம் எல்லாம் போதுமானு பார்த்துட்றேன். செம்ம டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பார்த்து கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணால் உப்பு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் லைட்டாக பெப்பர் தூள் போடுற மாதிரினாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சளி இன்னும் நல்லா கரைஞ்சி வரும். சரிங்களா? நல்லா அது மாதிரி கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணிலாம் சுண்ட எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தெரியும் பாருங்கள். அந்த டேஸ்ட்டே நல்லா தெரியும். பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஆஹா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணும் பார்க்கும்போதே. நல்லா கொதிக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி, ஏன்னா கொஞ்சமாக தானே கூட்டி வச்சுருக்கோம், அடி பிடிக்காத அளவுக்கு அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக குழம்பு கொதிச்சிட்டு தான் இருக்குது. இல்லை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேப்பா, நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே இறக்கிடலாம். நல்லா பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புளி வந்து உங்களுக்கு பச்சை வாடை அடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து புளியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுட்டேன். ஒரு கொதி விட்டதால் பார்த்திங்கன்னா அதிக பச்சை வாடை வராது. நீங்கள் வந்து சும்மா வெதுப்பான தண்ணியில் போட்டிருந்தாலோ இல்லை பச்சை தண்ணியில் ஊற்றி கரைச்சிருந்தாலோ கொஞ்சம் பச்சை வாடை இருக்கும். நான் எப்பயுமே புளி வந்து ஒரு கொதி விட்டுருவேன். ஓகேப்பா, சூப்பரான குழம்பு ரெடி. ஓகே, பூண்டு குழம்புனே பேர் வச்சுக்குமா? பூண்டு நிறைய போட்டிருக்கல, பூண்டு குழம்புனே வச்சுக்கலாம். ஓகே சாமி, சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு பிசைஞ்சு கொடுங்க. இந்த காரம் போதுனாலும் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஓகேப்பா, அடுத்ததாக ஒரு நல்ல குழம்பு வீடியோவோ எந்த வீடியோ சமையல் வீடியோ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வீடியோவை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சரிப்பா, ஓகே, பாய்.